பார்த்து பயந்து நடுங்குறாரு மோடி. ட்ரம்ப் இல்லைன்னா மோடி என்ன பண்ணுவாங்க, இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க வாயில வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டு ஒரு சித்தரிக்கும் படம் எல்லாம் போட்டிருந்தாங்க. கைவிலங்கெல்லாம் போட்டு அடிமை இவரு அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களை தவறா சித்தரிச்சிருந்தாங்க. தம்னையெல்லாம் வச்சு தள்ளினாங்க. கூட ஒரு படி மேல போய் நம்மளோட எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி இந்தியன் எக்கானமி இஸ் a டேட் எக்கானமி அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் இந்தியாவை வந்து அவ்வளவு மோசமா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க எல்லாம் எந்த பொந்துல போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கணும். ஏன்னா அப்படி ஒரு தரமான சம்பவத்தை நம்மளோட பாரத பிரதமர் செஞ்சிருக்காங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான டாரிஃப் வந்து அதிரடியா குறைக்கப்பட்டிருக்கு. இப்ப எல்லாரும் வயிற்றுல ஜெல்யூசல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த டாரிஃப்ல அப்படிங்கறத இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. உலக பொருளாதார சந்தையில இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை நம்மளுடைய பாரத பிரதமர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான விஷயம். ஏன்னா இங்க எல்லோருமே சமீப காலங்களில் நம்ம பேசிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, அமெரிக்கா இந்தியாவுடைய அந்த டாரிஃப் வார் அது கிட்டத்தட்ட 50% வந்து தாண்டி இந்தியாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல ட்ரம்ப் வந்து செஞ்சாரு. என்னதான் நாங்க நட்பு நாடு, மோடி என் நண்பன் அப்படின்னு ட்ரம்ப் டிராமா எல்லாம் பண்ணாலும் நம்மள அடக்கி ஒடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் செஞ்ச விஷயம் தான் இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிறது. அதை நம்ம எப்படி சூப்பரா கையாண்டோம் அப்படிங்கிறது தான் இங்க ஹைலைட்டே. அதுலயும் இந்த இடத்துல நம்ம மோடி அவர்களோட ஆளுமையை கண்டிப்பா பேசியே ஆகணும். அப்படி ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காரு. ட்ரம்ப் மாதிரியான ஆட்களோட மனநிலைமை என்னன்னா, ஒட்டுமொத்த உலகத்தையும் தான் காலுக்கு கீழே கொண்டு வரணும், எனக்கு அவங்க அடிப்பணிஞ்சு போகணும் அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் இந்த டாரிஃபை போட்டாரு. இப்படி போட்டா இந்தியா நம்ம காலு கீழே வந்து விழுகும், நம்ம சொல்றதெல்லாம் இந்தியா செய்யும் அப்படின்ற ஒரு எண்ணமானது அவருக்கு இருந்துச்சு. அதை வந்து சுக்கு சுக்கா உடைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரம்ப் நமக்கு போட்ட வரினால என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம அடிப்பணிஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு மனக்கணக்கை போட்டாரு. ஆனா உண்மையில நம்ம அவங்க கூட ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய மத்த மார்க்கெட்டை நம்ம டேப் பண்ண ஆரம்பிச்சோம். குறிப்பா மோடி அவர்களோட தலைமையிலான அரசு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, ஏசியா, யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் கிட்ட வந்து வேற விதமான கான்ட்ராக்ட்ஸ், ஒப்பந்தங்கள் போட ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கம் கதவுகள் க்ளோஸ் ஆனாலும் நம்ம வேற கதவுகளை தேடி போயிட்டு இருந்தோம். ஆனாலும் இந்த பக்கம் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை அப்படின்னு நடந்துட்டு இருந்தது. அப்படி சமீபத்துல சைன் ஆன இந்த யூரோப்பியன் யூனியன் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, 18 வருஷத்துக்கு பின்னாடி நெகோசியேஷனுக்கு அப்புறமா சைன் ஆன கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ட்ரம்ப் அவர்களை லேசா அசைச்சு பார்த்திருக்கு. அப்படின்னு தான், உனக்கெல்லாம் நான் அடிப்பணிய மாட்டேன், நான் எல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்டைல்ல தான் வந்து மோடி அவர்கள் ட்ரம்ப்பை ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. குறிப்பா இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, ட்ரம்ப் போன்றவர்களோட மனநிலைமை அப்படிங்கிறது ஒரு கிறுக்க மாதிரி. இன்னைக்கு ஒண்ணு பேசுவாப்புல, நாளைக்கு ஒண்ணு பேசுவாப்புல, தன்னைத்தானே வந்து பெருமைப்படுத்திக்கக்கூடிய ஒரு நபரு. அவரை மாதிரியான ஒரு ஆள் கிட்ட வர்த்தகம் செய்யறது அப்படிங்கிறது அவ்வளவு லேசான விஷயமே கிடையாது. ஆனா அதுல ஜெயிச்சு காட்டியிருக்காரு. அதுலயும் அவரே தாவாயால அவரே வந்து மோடியை புகழ்ந்திருக்காரு. மோடி வந்து ஒரு கிரேட் நெகோசியேட்டரு, எனக்கு கூட அந்த அளவுக்கு ஸ்கில் இல்லை அப்படின்ற மாதிரி மோடியை புகழ்ந்திருக்கிறதுலாம் வந்து வேற லெவல் தான் அப்படின்னு பாத்துக்கோங்க. சோ அந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமா பொறுமையா இருந்து நம்மளுடைய காரியத்தை சாதிச்சிருக்கு இந்தியா அப்படிங்கறத நம்ம பெருமையோட பார்க்கணும். இன்னொரு பக்கம் ஆரம்பத்துல இந்த டாரிஃப் வார் நடக்கும்பொழுது 50% வரி போட்டதுனால நம்ம சில இடத்துல தோய்வான மாதிரியான ஒரு தோரணை இருந்தாலும் பொறுமையா இருந்தோம். நம்ம இந்த பக்கம் இவங்களையும் பகச்சிக்கல. இதுதான் டிப்ளமசி அப்படிங்கிறது. குளோபல் சப்ளை செயின்ல நம்ம எப்படி நம்மளை வலுப்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிறது இன்னொரு கதவுகள். அதாவது வேற சில நாடுகளோட நம்ம போடக்கூடிய வர்த்தகங்கள் அது நம்மளோட உள்நாட்டு உற்பத்தி செய்யக்கூடியவங்களுடைய பிசினஸை எக்ஸ்பேண்ட் தான் பண்ணியிருந்தது. என்னதான் மோடி வரி போட்டாலும் நம்ம எங்கேயுமே தளரவே இல்லை. நம்மளுடைய அந்த மார்க்கெட் அப்படிங்கிறது குரோயிங் பவரோட தான் இருந்துச்சு. இதெல்லாம் நடந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தம் என்னன்னா, உலக நாடுகளே நம்ம மோடி அவர்களுடைய ஆளுமையை வந்து ரசிக்கிறாங்க. எல்லாரோட ஒரு நல்லிணக்கம், நல்ல உறவு அப்படிங்கிறத மெயின்டைன் பண்றாரு. ட்ரம்ப் இல்லைன்னா என்னங்க உலகத்துல வேற தலைவரே இல்லையா அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லா நாடுகளோடையும் வந்து கண்டினியூஸ் மீட்டிங் வச்சு அவங்களுடைய நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு இதை வந்து சாதனையா பேசியிருக்காங்க. பட் நமக்கு இருக்கக்கூடிய துரதிருஷ்டம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களான ராகுல் காந்தி போன்றவர்கள் இந்தியன் எக்கானமி இஸ் a டெட் எக்கானமி அப்படின்னு கண்மூடித்தனமா ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவழிக்கிறாங்க அப்படிங்கறதான். இது மூலமா வந்து இந்தியாவுக்கு ஒரு லட்சியம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, நம்ம உள்நாட்டிலேயே இப்படி எல்லாம் நடந்துகிட்டா நமக்கு வந்து அது எவ்வளவு ஒரு நெகட்டிவிட்டியை உருவாக்கும் அப்படிங்கிறது. பட் ஆனா எது எப்படியோ மோடி அவர்கள் பொறுமையா இருந்து நம்மளோட இலக்கை சாதிச்சிருக்காரு. அமெரிக்கா கிட்ட மண்டியிட வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த வர்த்தகம் மூலமா 50%ல இருந்து அதிரடியா 18% குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 32% குறைச்சிருக்காங்க.
இதெல்லாம் வந்து சாதாரண சாதனையே கிடையாது. அப்படி ஒரு கிரேட் நெகோசியேட்டரா மோடி இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்கணும். ஒரு விஷயம் நம்ம ஹைலைட்டா பார்க்கணும். என்ன அப்படின்னா, MS சுவாமிநாதன் நூற்றாண்டு விழாவில் ஆகஸ்ட் 2025 ஒரு விஷயத்த கோட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு எங்களுடைய விவசாயிகள் தான் முக்கியம். குறிப்பா இந்தியாவுடைய விவசாயிகள், மீனவர்கள், அப்புறம் வந்து பால் உற்பத்தியாளர்களோட நலன்ல நாங்க எப்போதுமே காம்ப்ரமைஸ் செய்ய மாட்டோம். அவங்கதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. அதுக்காக என்ன மாதிரியான விலையுமே இந்தியா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. சோ இது மூலமா என்ன சொல்ல வரோம்னா, இந்த இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு. அதுலயும் 50%ல இருந்து அதிரடியா வந்து 18% இன்னும் சில சலுகைகள், அதுவும் அமெரிக்கா மாதிரியான ஆட்கள் கிட்ட சலுகைகள் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த சலுகைகள் மூலமா வந்து நம்ம நிலைநிறுத்திருக்கோம் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னு. அதுல நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் நம்மளோட சுயாட்சியை எந்த இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம மோடி அவர்கள் பண்ணியிருக்கிறதுக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். அதுக்கு நம்ம கண்டிப்பா வந்து பாராட்டியே ஆகணும். இந்த வர்த்தகம் சைனா இருக்குல்ல, இந்தியா அண்ட் அமெரிக்கா, இதனால பலனடைய போற விஷயங்கள்லாம் என்னவா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். சோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா, இந்த பெரிய லெவல்ல டாரிஃப் வந்து குறைஞ்சிருக்குன்றது பயங்கரமான ரிலீஃப். இது மூலமா வந்து கிட்டத்தட்ட 50% இருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கு. 32% வந்து குறைப்பு அப்படிங்கிறது சூப்பரான விஷயம். இதோட சேர்த்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுக்காக போடப்பட்ட பெனால்ட்டியான 25% வந்து கம்ப்ளீட்டா நீக்கப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட மார்க்கெட் டாக்ஸஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. ஜவுளி பொருட்களா இருக்கட்டும், அல்லது தோல், கம்பளம், உடைகள், நகை, பொறியியல் பொருட்கள் அப்படின்னு இதெல்லாம் மார்க்கெட் யுஎஸ் டாரிஃப் குறைஞ்சதுனால மத்த கண்ட்ரீஸோட, சைனாவா இருக்கட்டும் இல்ல வியட்நாமா இருக்கட்டும், இந்த கண்ட்ரீஸோட எல்லாம் நம்மளோட ப்ராடக்டோட ஆக்சஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் பண்ண முடியும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சந்தை எதிர்வினை தான். இந்த நெஃப்டி 50 சொல்லுவாங்களே, அது 5% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ரூபாய் 119 வலுவடைந்து 90.3 மாறி இருக்கு. பங்கு சந்தையில இருக்கவங்க பயங்கர உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க இது மூலமா அப்படின்னு சொன்னோம். இதுல வந்து நம்மளோட டிட்டர்மினேஷனை தான் நம்ம வந்து ரொம்ப குறிப்பா பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி விட்டு கொடுக்காம, இந்தியா வந்து அடிப்பணியாம விட்டு கொடுக்காம நடந்ததுனால இந்த பொருளாதார சந்தையில நமக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நாட் ஒன்லி ஃப்ரம் அமெரிக்கா, மற்ற கண்ட்ரிலுமே நம்மளுடைய கண்ட்ரிக்கு எவ்வளவு பெரிய டிமாண்ட் இருக்கு, நம்ம வந்து எவ்வளவு க்ரோயிங் பவரா இருக்கும் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பழிக்கு பழி வாங்குறது அப்படின்னு இல்லாம, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு பேச்சுவார்த்தை அமெரிக்காவோட தொடர்ந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை செஞ்சுட்டே இருந்தாங்க. அதுல நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு போட்டி போடுற மனப்பான்மை இல்லாம ஒரு டிப்ளமசியா இதை ஹேண்டில் பண்ணது அப்படிங்கிறது சக்சஸ்க்கான காரணமாக பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் அதே வெளியுறவுத்துறை இன்னொரு பக்கமும் மற்ற கண்ட்ரிகளுக்கு நம்மளுடைய அந்த வர்த்தகத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காக, நம்மளோட மார்க்கெட் ஆக்சஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக, நம்மளோட ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் அயராது பாடுபட்டு அதுல சக்சஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு அழகான லீடர்ஷிப் தான் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து எப்பயுமே பிசினஸ்ல அந்த டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ பண்றியா நானும் பண்றேன், நீ இல்லைன்னா போ அப்படின்னு போகாம, ஒரு பக்கம் சுமூக பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா மற்றவங்களோட டீல் போடுறது அப்படிங்கிறதுலாம் வேற லெவல் தாட்ஸ் பாத்துக்கோங்க. இப்படி நம்ம ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு டிட்டர்மினேஷனோட நம்ம செயல்பட்டதுனால நமக்கு நடந்த பலன்கள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உள்நாட்டு விவசாயிகள், அதுக்கு ஏற்கனவே அவர் கிளியரா சொல்லிட்டாரு, நாங்க எந்த விதத்திலயும் எங்களோட விவசாயிகளோ இல்ல பால் உற்பத்தியாளர்களையோ நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு, அதுக்கு என்ன மாதிரியான விலை கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லான விஷயம். அதே மாதிரி வந்து பன்முகத்தன்மையோட வர்த்தகம் செய்யறது அப்படிங்கிறது என்ன மாதிரி நாடுகள் அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன், சுவிட்சர்லாந்து, ஓமன், UAE போன்ற நாடுகளோட வந்து புதிய ஒப்பந்தங்கள், புதிய மார்க்கெட்டா வந்து ஆப்பிரிக்கா, ஏசியன் கான்டினென்ட், அதுக்கப்புறமா வந்து பல நாடுகளோட விரிவாக்கம் செஞ்சது அப்படிங்கிறது தான் இங்க காரணமே. குறிப்பா மோடியோடைய அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்கல்ல, அவரு அந்த ஐரோப்பிய யூனியன் கான்ட்ராக்ட் சைன் ஆனது அப்படிங்கிறது, அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆனது தான் வந்து ட்ரம்ப் இறங்கி வர்றதுக்கான பெரிய அடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இல்லட்டா இன்னும் வந்து அவர் ஆட்டம் போட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. சோ நம்ம எப்ப அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணமோ அப்பயே வந்து அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னதான் இவர் வரி போட்டாலும் சில இடங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 25 நான் டேட்டாஸ் மட்டும் உங்க முன்னாடி வைக்கிறேன். 50% வரி போட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியானது இருந்துச்சு. எதுல பாத்தீங்கன்னா மின்னணு பொருட்கள்ல +50.5% நம்மளோட growth இருந்துச்சு. அதே மாதிரி அரிசி வந்து பாத்தீங்கன்னா +33% இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மற்ற சந்தைகள்னா யூஏயோட நம்மளுடைய டிரான்சாக்ஷன் எப்படி இருந்ததுன்னா 18% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம். வங்கதேசமோட நம்மளோட டிரான்சாக்ஷன் 22% வந்து ஏற்றுமதியை வந்து அதிகரிச்சிருந்தோம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய மாற்றங்கள். குறிப்பா ஒவ்வொரு துறையா நான் எடுத்து உங்க முன்னாடி வைக்கிறேன். ஜவுளி மற்றும் ஆடைகள்ல ஏற்றுமதி மாற்றம் வந்து -10% இருந்தது. அது வந்து 12% செப்டம்பர் 25 காலங்கள்ல இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ரத்னங்கள், நகைகள் வந்து -0.4% இருந்துச்சு.
கடல் உணவுகள் +23% இருந்து செப்டம்பர் 25ல நான் சொல்லிட்டு இருக்க டேட்டாலாம். பொறியியல் வந்து 2.9% பிளஸ்ல இருக்கு. அதுக்கடுத்து மின்னணு 50.5%, அரிசி 33%, தோல் வந்து -8% வந்திருந்துச்சு. ரசாயனங்கள் +6%, இரும்பு உலோகங்கள் -4%, ஆட்டோ உதிரிகள் வந்து +3%. ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுமதி மாற்றம் அப்படிங்கிறது +6.7% அப்படின்னு இருந்துச்சு. உலக வளர்ச்சி அப்படின்னு எடுத்தோம்னா மற்ற துறைகள்ல எது முதன்மையா இருந்தது மற்ற நாடுகளோட நம்ம செய்யக்கூடியதுல அப்படின்னா UAE-ல வந்து +18% நம்மளோட வர்த்தகத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம். எது மூலமா அப்படின்னா ஜவுளி மற்றும் ரத்னங்கள். அப்புறம் நெதர்லாந்துல 15% வளர்ச்சி காட்டியிருந்தோம், ரசாயனங்கள், தோல். அப்புறம் வங்கதேசம் 22% அரிசி மற்றும் நூல் வியாபாரத்துல. அதுக்கப்புறம் சவுதியில 17% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம் பொறியியல்ல. கென்யா 26% டிராக்டர் அண்ட் ஜவுளி. பிரேசில்ல +19% மருந்துகள் மற்றும் இரும்புகள். வியட்நாம் +14% மின்னணு. அப்புறம் வந்து மெக்சிகோ 13% ஆட்டோ உதிரிகள். துருக்கி +16% ஜவுளி. எகிப்த் +20% பொரியல் உணவு. சோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா மிஷன் 500, அதாவது வந்து 2030க்குள்ள நம்மளுடைய அமெரிக்காவோட வர்த்தகம் அப்படிங்கிறது $500 பில்லியன் வரணும் அப்படிங்கறதா நம்மளோட இலக்கு. அதை அடைஞ்சே தீர்வாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா வந்து இந்த மாதிரி நம்மளோட நலன்ல விட்டு கொடுக்காம அவங்களுடைய சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ப்ராப்பரான டீல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதனால வந்து இந்த மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா மோடி அவர்களோட ட்வீட், இது கண்டிப்பா சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, சுயசார்பு என்பது சுயமரியாதை மற்றும் திறனின் விளக்கு. இந்த பட்ஜெட் இளைஞர்களை வலிமையாக்கும். கடல் நீரை கேட்காது, ஆனால் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். சுயத்தை தகுதியானதாக்கு செல்வம் வரும் அப்படின்ற ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு நம்மளுடைய பாரத பிரதமரான மோடி அவர்கள். இந்த அமெரிக்கா மற்றும் இந்தியாவோட ஒப்பந்தம் அப்படிங்கிறது மோடியோடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. இப்ப எதிர்கட்சிகளும் இங்க இருக்கக்கூடிய மீடியாக்களும் வந்து வாயவே திறக்காம கப்பு சிப்புன்னு இருப்பாங்க, வேற ஏதாச்சும் கிடைக்குதா பேசுறதுக்கு. ராகுல் காந்தி அவர்கள் இதுக்கு என்ன கருத்து சொல்லுவாரு, மோடி அவர்களை வாழ்த்துவாரான்னு பார்த்தா அவரு பாராளுமன்றத்துல வேற எதையோ ஒளறி கொட்டிக்கிட்டு இருக்காரு. அதை இன்னொரு காணொலியில பார்க்கலாம். மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.